ஒரு டெய்லர் கிட்ட ஒருத்தர் சட்டை தைக்கிறதுக்காக துணி கொண்டு போய் கொடுத்தான். ஒரு வாரம் ஆச்சு. அந்த டெய்லர் என்ன பண்ணாரு, இவனுக்கு எடுத்த அளவை விட்டுட்டு ஏதோ ஒரு அளவுல அவருக்கு தெரிஞ்ச ஒரு சட்டையை தைச்சாரு. இப்ப அவன் அந்த சட்டையை போட்டு பார்த்தான். அங்க கடையிலேயே போட்டு பார்த்தான். ஒரு கை நீளமா இருக்கு, ஒரு கை குள்ளமா இருக்கு, ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த தோள் பட்டை சரியா வரல. இப்ப அவர் சொன்னார், என்னங்க சட்டையை இப்படி தைச்சு வச்சுட்டீங்களேன்னு. இந்த டெய்லர் சொன்னாரு, ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஒரு கையை மேல இழுத்துக்கங்கன்னாரு, ஒரு கையை கீழே இழுத்துக்கங்க, இந்த பக்கம் இதாயிடுச்சு, முதுகு கொஞ்சம் சாச்சுக்கங்க, இப்படி நடங்க அப்படி நடங்க, இப்ப சரியாயிடுச்சு பாத்தீங்களா. இவரும் வேற வழி இல்லாம இந்த சட்டையை தைச்சுட்டானே, நம்ம உடம்ப இதுக்கேத்தாப்புல சட்டைக்கேத்தாப்புல பொருத்திக்குவோன்னு உடம்ப கோணலா வச்சுக்கிட்டு இப்படி நடந்துகிட்டே வந்தாரு. எய்தாப்புல வந்தவர் கேட்டாரு, இந்த சட்டைய அந்த டெய்லர்கிட்ட தானே கொடுத்து தைச்சிங்கன்னு, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? உங்களை மாதிரி குறைபட்டவருக்கு இப்படி அழகா சட்டை தைக்க அந்த டெய்லரால தான் முடியும் அப்படின்னாலாம். சார், அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் ஏற்றுக்கொண்டு 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 அதற்கேற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நடந்தோமே ஆனால் நாம் கோமாளிகளாக குறைபட்டவர்களாக மட்டுமே நின்று கொண்டிருப்போமே தவிர, ஒருவர் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டி அதை சரிபடுத்தும் போதுதான் நாம் சரியான மனிதர்களாக நமக்கு தேவையான வாழ்க்கையை மாற முடியும். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள முடியாததை மாற்ற வேண்டும்.